டெல்லி நோக்கி பேரணியாக வந்த விவசாயிகள் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது அவர்கள் எங்கிருந்து இந்த பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள்? எந்த பகுதியில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு இதுபோன்று போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாய சங்கங்களை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி, அதாவது 10 நாள் யாத்திரையாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் தொடங்கி தற்பொழுது டெல்லியை நோக்கி அவர்களுடைய யாத்திரை தற்பொழுது டெல்லி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25,000 முதல் 30,000 வரையிலான விவசாயிகள் இந்த பேரணியில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்த அவர்களது அந்த பேரணியை உத்தரப்பிரதேசம் டெல்லி அந்த NH 24 அந்த பகுதியில் ஏசி நெடுஞ்சாலை 24 அந்த பகுதியிலேயே போலீசார் தடுப்பை வைத்து தடுத்து நிறுத்த முற்பட்டு வருகிறார்கள். அதாவது விவசாய பொருட்களுக்கான தேவைய அந்த விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இவர்களுடைய இந்த விவசாய கிசான் சங்கங்களுடைய அந்த ரேலியானது, பேரணியானது கடந்த 10 நாட்களாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை கடந்து தற்பொழுது டெல்லியை நோக்கி அடைந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த விவசாயிகளும் இந்த பேரணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்று மதியம் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு தங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து உரிய விலை மற்றும் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கான அந்த அனுமதி மற்றும் அந்நிய முதலீடு உள்ளிட்டவற்றை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களிடமும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். இந்த ரேலியை பொறுத்த அளவில் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எல்லை பகுதியிலிருந்து டெல்லிக்கு உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கான அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல் துறை அதிகாரிகள் உங்களுக்கு போதிய அனுமதி வழங்கப்படவில்லை, அதனால் பேரணியை டெல்லிக்குள் கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு காரணத்தை காட்டி தற்பொழுது அவர்களை எல்லை பகுதியிலேயே தடுத்து நிற்பாட்ட முற்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதில் ஏற்பட்ட சற்று வன்முறை காரணமாக அவர்கள் மீது தண்ணீர் அடித்து அவர்களுடைய கூட்டத்தை கலைக்க தற்போது டெல்லி போலீசார் அவர்கள் முற்பட்டு வருகிறார்கள். ஆனாலும் இந்த விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் தருண் தேஜ்பால் மற்றும் தமிழகத்திலிருந்து விவசாய கூட்டமைப்பு சங்கங்களை சார்பில் வந்திருந்த செல்லமுத்து அவர்கள் ஆகிய 10 பேர் அடங்கிய குழுவானது ராஜ்நாத் சிங்கை சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா, மத்திய அரசு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆஷ்லி, இது தவிர ஏற்கனவே ராஜ்நாத் சிங் காலையில் கூறியிருந்தது போல அதாவது பாஜக தலைவர்களை அழைத்து இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கான ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக இன்று மதியம் 2:30 முதல் 3 மணி அளவில் ராஜ்நாத் சிங் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் ஒன்றும் டெல்லியில் நடைபெற உள்ளதாகவும் தற்பொழுது மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதில் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அஸ்வின், சுசித்ரா, 21 கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 நாட்களாக இந்த விவசாயிகள் நடந்து தற்போது இந்த டெல்லியை அடைய முற்படும் போது அமைதியாக நடைபெற்ற இந்த பேரணி போலீசார் தற்போது அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்தும் ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த காரணத்திற்காக அவர்கள் டெல்லிக்கு உள்ளே அனுமதிக்கப்படாமல் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்? போலீசார் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? குறிப்பாக இந்த பேரணியை பொறுத்த அளவில் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் 30,000 முதல் 40,000 விவசாயிகள் இந்த பேரணியில் கலந்து கொள்வதாக எதிர்பார்க்கப்படுவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு உள்ளே, அதாவது டெல்லிக்குள் பேரணி நடத்தவோ அல்லது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவோ எந்த ஒரு அனுமதியையும் டெல்லி காவல்துறை ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ளது. இன்று அக்டோபர் 2 என்ற சூழ்நிலையில் காந்தி ஜெயந்தியினுடைய, அதாவது காந்தியினுடைய 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கி அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு
தெற்கு நடைபெற உள்ள சூழ்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பல்வேறு பிரதமர் குடியரசுத் தலைவருடைய விழாக்களை காரணம் காட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பல்வேறு பகுதிகளில் 144 தடை உத்தரவும் பிறப்பித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் விவசாயிகளுடைய பேரணி டெல்லியை நோக்கி வந்தடைந்தது. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்களுடைய பேரணியை டெல்லிக்குள் வரவிடாமல் உத்தரப்பிரதேசனுடைய எல்லை பகுதியிலேயே தற்பொழுது டெல்லி போலீசார் தடுத்து நிப்பாட்ட முற்பட்டு வருகிறார்கள். 140 தடை உத்தரவானது டெல்லியை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 12 இடங்களில் இந்த விவசாயிகளுடைய பேரணியை காரணம் காட்டி நேற்று முன்தினமே விதிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆஷ்லி, நிச்சயமாக சுசித்ரா, 21 கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து தற்போது டெல்லிக்குள் நுழைய முற்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லையிலேயே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு தண்ணீர் பீச்சடிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 30,000க்கும் அதிகமான விவசாயிகள் இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. அங்கும் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.